Very good afternoon to all. Last class we had discussed about the Newton's law of gravitation and rocket repulsion. Now we have to discuss about the topic variation of acceleration due to gravity. What is the acceleration due to gravity? G is equal to gm divided by r square. So acceleration due to gravity depends on radius of the earth. ஒரு ஆப்ஜெக்ட்னா இது எர்த்து, இந்த எர்த்து சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எர்த்தை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி எர்த்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ரீஜன் இருக்குது. ஈக்குட்டோரியல் ரீஜன் ஒன்று இருக்குது, போலார் ரீஜன் ஒன்று இருக்குது. இந்த ஈக்குட்டோரியல் ரீஜன் கம்பேர் பண்ணும்போது போலார் ரீஜனோட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதனுடைய ரேடியஸ் ஆல் சென்டர் ஃப்ரம் polar region, that is equal to r is this is a radius of the earth, and the equatorial line இதனுடைய radius வந்து அதிகமாக இருக்கும் because இது கொஞ்சம் oval ஷேப்பாக இருக்கும். so that radius of the earth எப்படி இருக்குன்னு பாருங்கள். maximum in equatorial line, இந்த equatorial lineல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே minimum in polar region. ஸோ இந்த போலார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் போலார் ரீஜன். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய ரேடியஸ். இது வந்து கொஞ்சம் பல்ஜராக இருக்கிறதுனால இந்த இடத்துல ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் we are not consider the radius from the equatorial region. இந்த ஈக்குட்டோரியல் ரீஜன்லேருந்து நம்ம ரேடியஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம எதை ரேடியஸாக கன்சிடர் பண்ணுவோம்னா போலார் ரீஜனை மட்டும்தான் நம்ம ரேடியஸாக கன்சிடர் பண்ணுவோம். ரைட். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g. ஸோ வாட் இஸ் தட்? g இஸ் மேக்ஸிமம் அட் போலார் ரீஜன். இந்த போலார் ரீஜனில் தான் அதனுடைய மேக்ஸிமம் கிராவிட்டி இருக்கும். எது? அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கும்போது இந்த இடத்துல தான். இப்போ இதனுடைய கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா g இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் 9.8 meter second power minus 2. meter second power minus 2. So that is, what is that? G is equal to 9.8 meter second power minus 2. It is maximum at polar region. Acceleration due to gravity. அந்த gravity வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலார் ரீஜனில் தான் அதனுடைய இது மேக்ஸிமம். இதுதான், இந்த இடத்துல தான் அதோட கிராவிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். G is minimum at equatorial region. இந்த equatorial region பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வரும்போது இதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா அது ஜீரோவாக இருக்கும். தட் இஸ் 0. G is equal to 0. ஸோ இது என்னன்றதை நம்ம 3 கேசஸ் மூலிமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ், வாட் இஸ் தட்? ஆப்ஜெக்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ். இது இந்த எர்த்து சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து அதனுடைய ரேடியஸ், அந்த ஆப்ஜெக்டினுடைய ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துருக்குறோம். இப்போ இதனுடைய கிராவிட்டி பார்த்தீங்கன்னா g இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், gm டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இங்கே எர்த்தோட ரேடியஸ் ஆராக இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் டேக்கிங் த சேம் radius. So that is gm divided by r square. The gravity is equal to gm divided by r square. This is equal to first case. And then second case பார்த்தீங்கன்னா the object exists over or above the earth surface. இப்போ பூமிக்கு மேலே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பூமியில் இப்போ நாம் நின்றுட்டுருக்குறோம். அதுதான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம்னா எர்த்து மேலே நம்ம நின்றுட்டுருக்குறோம், தரையில் நின்றுட்டுருக்குறோம். அந்த தரையில் அந்த ஆப்ஜெக்ட் வச்சோன்னா இதனுடைய கிராவிட்டியை தான் நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க அப்படின்னா தரையிலேருந்து கொஞ்சம் ஹைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று சஸ்பெண்ட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட் சஸ்பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் ஓவர் ஆர் அபோவ் த எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. வி ஆர் கன்சிடரிங் object having over the earth surface, அப்போ இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் இதுதான் m, இந்த எர்த்தினுடைய மாஸ் இது கேபிட்டல் M.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய எர்த்தினுடைய ரேடியஸ் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆர். இப்போது இந்த எர்த் சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னு சொன்னாக்கா ஹெச் ஈக்குவல் டு ஹைட். ஹெச்னா ஹைட், ஹெச் ஈக்குவல் டு ஹைட். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆர், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஹெச். ஸோ தட் இஸ் ஆர், எர்த்தினுடைய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஹெச். Now we have to considering calculate the gravity. What is that? Gm divided by r plus h the whole square, because here what is that? R equal to r plus h. Then next third case, the object exists inside the earth surface. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்சைட் த எர்த் சர்ஃபேஸ். இப்போ நெய்வேலியில் கோல் எடுக்கிறாங்க, லிக்னைட் கம்பெனியில் கோல் எடுக்கிறாங்க. அந்த கோல் எடுக்கிறது அந்த எர்த்தில் தோண்டி தான் எடுக்கிறாங்க, மண்ணில் கீழே பூமியில் தோண்டி தான் எடுக்கிறாங்க. எவ்வளோன்னு சொன்னாக்கா அது கிட்டத்தட்ட 300 feet ஆர் 400 500 feet அளவுக்கு கீழே போய் அதில் அந்த ஆழத்துலேருந்து எடுக்கிறாங்க. அந்த டெப்த்து போய் தான் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோல் எடுக்கிறாங்க. அந்த கோல் எடுக்கும்போது இப்போ எர்த் சர்ஃபேஸ் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எர்த் சர்ஃபேஸ். இப்போ இதுக்கு கீழே போனீங்கன்னா பிலோ த எர்த் சர்ஃபேஸ். ஸோ அப்போ எர்த் சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் வருது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஹெச் டிஸ்டன்ஸ் வந்துருக்குது. அந்த ஹெச் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்லேருந்து இந்த ஹெச்சை மைனஸ் பண்ணணும். தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஹெச். ஆர் மைனஸ் ஹெச். இப்போ அதை தான் இங்கே அப்ளை பண்ணணும். இதில் கிராவிட்டி எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா G is equal to Gm divided by R minus H the whole square. R minus H the whole square. இப்போது இந்த மாதிரி 3 இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த 3 case this is the maximum gravity having there. இதில் மட்டும்தான் அதனுடைய கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா G is equal to 9.8 meter second power minus 2 இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய கிராவிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கிராவிட்டி இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இது இங்கே வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது கிராவிட்டி 0 ஆகிடும். அந்த சென்டருக்கு வரும்போது எர்த்தோட சென்டர் பிளேஸ்க்கு வரும்போது அந்த இடத்துல கிராவிட்டி 0 ஆகிடும். அதே மாதிரி கீழே இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக 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 கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எது வரைக்கும் குறையும்னு சொன்னாக்கா அட் 11.8 கிலோமீட்டர். அப்போது 11.8 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் அந்த கிராவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி அந்த 11.8 எப்போ ரீச் ஆகுதோ அதுதான் அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், த வேல்யூ ஆஃப் G இஸ் 0 அட் த சென்டர் ஆஃப் தி எர்த். இந்த எர்த்தினுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கிராவிட்டி 0வாக இருக்கும். இது இந்த கொஷினுடைய இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் வெயிட். வாட் இஸ் அ அப்பேரண்ட் வெயிட்? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாலை கீழே போடுறோம். கீழே போடும்போது நம்ம கொடுக்குறது ஆக்ஷன். அந்த பால் கீழே வந்து விழுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பால் வந்து தரையில் ரீச் ஆகும்போது இது வந்து ஆக்ஷன். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன். அந்த பால் கீழே பட்டு திருப்பி அந்த பால் மேலே வருது பாருங்கள், அதுதான் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் தான் அப்பேரண்ட் வெயிட். ஆக்ஷன் வந்து அதனுடைய வெயிட். நம்ம கொடுக்குற அந்த ஆக்ஷன் வந்து அதனுடைய வெயிட். அது திரும்பி மேலே வருது பாருங்கள் அந்த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் தான் அதில் அப்பேரண்ட் வெயிட். ஸோ வாட் இஸ் த அப்பேரண்ட் வெயிட்? த வெயிட் ஆஃப் த பாடி அக்வயர்டு டியூ டு ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுது, கீழே விழுந்து கீழே பட்டு திருப்பி மேலே வருது. இந்த கீழே வரும்போது இருக்கிறது வந்து ஆக்ஷன், தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். திருப்பி கீழே பட்டு மேலே திரும்பி வருது, அதுதான் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்பேரண்ட் வெயிட். ஸோ அதுதாங்க. தென் வெயிட்லெஸ்னஸ். வாட் இஸ் த வெயிட்லெஸ்னஸ்? whenever a body falls
freely under the action of the earth gravitational force alone, it appears to have zero weight is called weightlessness. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே I had already told you what is that escape speed 11.8 kilometer escape velocity. இப்போ இந்த escape velocity ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிட்டி சுத்தமாக இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட் அப்புறமேட்டு என்ன ஆகும்னு சொன்னாக்கா ஃப்ளோட் ஆகும். பட் இட் இஸ் நாட் கரெக்ட், ஃப்ளோட் ஆகாது. பட் அதனுடைய வெயிட்லெஸ்னஸ் ஸ்டேஜுக்கு அது போயிடும். ஸோ தட் இஸ் தட் whenever a body falls freely under the action of earth gravitational force alone, it appears have zero weight. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த் சர்ஃபேஸ் அதுக்கு மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த மிதக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த இதுக்கு தான் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அதுன்னு வெயிட்லெஸ்னஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதாங்க இது. ஸோ தட் இஸ் கால்டு த ஜீரோ வெயிட் இஸ் கால்டு வெயிட்லெஸ்னஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க, போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரிசர்ச் பண்ணும்போது அதில் என்ன அங்கே என்ன அவங்க ஆளுங்கெல்லாம் அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். பிகாஸ் தட் இஸ் நாட் அ ஃப்ளோட்டிங், தட் இஸ் எ வெயிட்லெஸ்னஸ் ஸ்டேஜ். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ அதை தான் அதை வச்சு 4 cases we have to see about them. Apparent weight of a person in a lift. ஒரு லிஃப்டில் ஒரு பர்சன் போகிறாரு. அவர் போகிறத வச்சு நாம் எத்தனை ஸ்டேட்டில் எழுதலாம். ஃபஸ்ட் அந்த லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. த லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். த லிஃப்ட் அட் ரெஸ்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சைஸில் தான் அந்த ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஏரோ டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு மேலே ஆக்ட் ஆகிற நார்மல் ஃபோர்ஸும் இதுக்கு கீழே ஆக்ட் ஆகிற இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் இந்த இருக்கிறதுனால தான் இது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்மளால் நிற்க முடியுது, இல்லைன்னா நிற்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்டு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா. போத் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஈக்குவல். ஸோ தட் இஸ் கால்டு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக ஆக்ட் ஆகிறதுனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதே ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அந்த பர்சனால் அந்த லிஃப்டில் ஸ்டாண்டிங்காக நிற்க முடியுது, இல்லைன்னா அந்த பர்சனால் நிற்க முடியாது. ஸோ அப்போ லிஃப்ட் அட் ரெஸ்ட், ரெஸ்ட்டாக இருக்கும்போது அதோட ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 0. பிகாஸ் நோ மோர் ஆக்சலரேஷன் ஆக்டிங் ஆன் த பர்சன். ஸோ த அப்பரண்ட் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். இப்போ இதுலேருந்து இதை நம்ம இங்கே ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப் நெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர் மைனஸ் டபிள்யூ. இப்போ இதில் நமக்கு அப்பேரண்ட் வெயிட் வேணும்னு சொல்லும்போது ஆக்சுவல் வெயிட்டை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த அப்பேரண்ட் வெயிட் கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறோம் இங்கே ஆர் மைனஸ் டபிள்யூ. இப்போ நமக்கு இங்கே தேவையானது we have to need apparent weight only. So that F net equal to R minus W. W is equal to என்ன mg. That is a gravitational force. What is that? Gravitational force. So R minus mg. So இங்கே நியூட்டனோட செகண்ட் லா என்ன சொன்னது? F is equal to ma. So that is R minus இந்த W, R minus W. W is equal to what? mg. R minus mg equal to ma. இந்த இடத்துல A is equal to எவ்வளோங்க? A is equal to 0 because acceleration is 0 at rest. The object being at rest, the acceleration is 0. So that R minus mg is equal to 0. Then R equal to இந்த mg அண்ணாண்ட போயிடுச்சுன்னா R equal to mg. That is R equal to இந்த mg னா நமக்கு தெரியும் W.
R equal to W. Apparent weight is equal to actual weight. Apparent weight is equal to actual weight. Then next, the lift is moving up with an acceleration A. ஒரு லிஃப்ட் மேலே மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அதோட ஆக்சலரேஷன், அதுக்கு என்ன ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஏ. இந்த லிஃப்ட் வந்து மேலே மூவ் ஆகும்போது நம்ம இங்கே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்கே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜின்னு சொல்கிறோம், நார்மல் ஃபோர்ஸை என் அப்படின்னு நோட் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தான் ஆர் அப்படின்னு சொல்கிறோம், தட் இஸ் எஃப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் நெட் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டபிள்யூ. இதில் அப்பரண்ட் வெயிட் தான் நமக்கு வேணும், அதனால் ஆர் மைனஸ் டபிள்யூ. ஸோ தட் இஸ் இந்த ஆர் என்னென்ன வந்துச்சுன்னா what is that? R equal to F net plus W. What is F? F is equal to MA. W is equal to mg. So that is R equal to MA plus mg. R equal to M into M common இருக்கிறதுனால எடுத்துறோம் A plus G. So R is greater than W. Apparent weight is greater than actual weight. Apparent weight is greater than actual weight. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா next case, third case, lift is moving down with an acceleration A is equal to A. acceleration என்ன சொல்கிறாங்க A, right? ஸோ எஃப் நெட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நான் இந்த இடத்துல எஃப் நெட் எப்படி வேணும்னு சொன்னாக்கா இங்கே நமக்கு வெயிட் தான் தேவை, அதனால் அதனோட அப்பேரண்ட் வெயிட்டை மைனஸ் பண்ணுறோம். we are subtracting apparent weight from the actual weight. So what is that? F net equal to W minus R. W is equal to how much? mg. F equal to ma. So that is R equal to W minus F, mg minus ma. So take the common factor m into g minus a. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் தென், ஏன்னா இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்துருக்கிறதுனால இதனுடைய லெஸ் தென் வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுனால தட் இஸ் ஆர் இஸ், இங்கே இதை கம்பேர் பண்ணும்போது ஆர் இஸ் லெஸ் தேன் வெயிட். ஸோ இது இஸ் apparent weight is less than actual weight. இந்த வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இதனுடையது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. அப்படியே அருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிஃப்ட் அருந்து அப்படியே கீழே விழும்போது அதனுடைய ஆக்சலரேஷன் ஃபுல்லாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னாக்கா ஜி. So that is F net equal to W minus R. W என்னன்னு தெரியும், R என்னன்னு தெரியும். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? MA equal to MG minus R. Then R equal to MG minus MA. A is equal to G. So இங்கே MG minus இந்த MA, A equal to G ன்னு கொடுக்கணும். A இருக்கிற இடத்துல MG, that is M into G minus G. R equal to 0. So that is மேலேருந்து கீழே விழும்பொழுது, ஒரு லிஃப்ட் மேலேருந்து கீழே விழும்பொழுது அப்பேரண்ட் வெயிட் இஸ் 0 தான். பாருங்கள், இது வந்து இந்த கான்செப்டினுடைய 4 தியரிஸ். இதுதான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிளர் காலமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்டு வித் அன் ஆக்சலரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டவுன்வர்ட். தென் நெக்ஸ்ட்டு lift is at rest and then lift is falling down freely. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இதை தான் நாங்கள் உங்களுக்கு கிளியராக போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வரைக்கும் நம்ம பார்த்ததும் 2 மார்க் கொஷின்ஸ் தான், அதில் சம் வரும். இப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ தென் வாட் இஸ் தட்? த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் கிராவிடேஷன் லா
mass of the earth, இந்த கிராவிடேஷன் லா எதை டிபெண்ட் பண்ண, mass of the earth, radius of the earth and acceleration due to gravity etc. it can be calculated high accuracy. எதை யூஸ் பண்ணி, இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். வாட் இஸ் தட், mass of the earth and then radius of the earth, then acceleration due to gravity can be calculated with higher accuracy. கரெக்டாக, ரொம்ப கரெக்டாக இதில் யூஸ் பண்ணி இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். புதுசாக ஸ்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது, பிளானட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாவை நாம் லா ஆஃப் கிராவிடேஷனுடைய அந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒன் ஆஃப் த irregulars in the motion of the stars is called wobble. That led to the disturbance in the motion of the planet nearby. In this condition of the mass, star can be calculated law of gravitation, using law of gravitation. So that is one of the irregulars. So அதனுடைய ஸ்டார்ஸ்னுடைய அந்த ஸ்டார்ஸ்னுடைய மோஷனில் சம்திங் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டிஸ்டர்ப் ஆகும். ஒன்று இன்னொன்று லெசன் led to the disturbance of the motion of the planet. அதனுடைய டிஸ்டர்பன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், wobble. So then in this condition the mass of the star can be calculated. அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த ஸ்டாரினுடைய மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய இந்த லா யூஸ் ஆகுது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் the germination of roots due to the property of geotoprism. Then which is the property of root responding the gravity. So then germination of root, and அதனுடைய வேர்கள் எப்படி வளருது. So then it helps to explain the germination of root. So then இதை எது வழியாக பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அந்த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் மீன்ஸ் இந்த வாலெட்லாம் இருக்குதுல்ல, வால் நட்சத்திரம், இதெல்லாம் அதனுடைய அந்த ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னுடைய பாதைகள், அந்த பாத், இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அதனுடைய அந்த பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட்டு, whenever a body falls, இருங்க, whenever a body or a person falls freely under the action of Earth's gravitational alone, it appears have zero. I had already told you, அந்த எஸ்கேப் ஸ்பீடுக்கு மேலே அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக அந்த ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி தெரியும். அந்த ஃப்ளோட்டிங் ஆகிற அந்த கண்டிஷன் தான் தட் இஸ் equal to appears zero weight. In this state is referred as weightlessness. இதோட இந்த லெசன் முடியுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லிசன் carefully, complete this lesson. Okay, then next we have to see about the next video. Thank you.